அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நேற்று சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும், சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டியும், அதே போல விஜய் அவர்களை பேச விடாமல் தடுக்கக்கூடிய அந்த எஸ்ஓபியை திரும்ப பெற வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தை பொறுப்பாக நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்துக்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலாக மாறி இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு நம்முடைய தளபதி விஜய் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய கூட்டம் கூடுது. இடையில ஒரு முக்கியமான நடிகர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண வந்தாரு. ஆனால் திமுக குடும்பம் அவரை மிரட்டி அரசியல் விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் நம்முடைய தளபதியை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா நம்ம தளபதி மன வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லி ஆதவ பேசிக்காரு. ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு வராமல் தடுத்து மிரட்டியது திமுக குடும்பம் என்ற கருத்தை முன் வச்சிருக்காரு. உண்மையிலே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராமல் போனது காரணம் திமுக தானா, இல்லை வேற என்ன காரணம் என்பது குறித்தும், விஜய் அவர்களை எஸ்ஓபியை கொண்டு வந்து கடுமையான நெருக்கடிகளை போட்டு மக்களை சந்திக்க விடாமல் திமுகவுடைய காவல்துறை தடுக்கிறது அப்படிங்கிற ஆதவனுடைய கருத்துடைய பின்னணி என்ன என்பது குறித்தும் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழ்நாட்டுடைய ஆண்ட ஆளும் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தி வேட்பாளருடைய நேர்காணலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை அறிவித்து களத்தில் பரப்புரை மேற்கொண்டு இருக்காங்க. ஆனா இந்த தேர்தலை நாங்க தான் மாற்றத்தை உருவாக்க போறோம், இந்த தேர்தலுடைய ஹீரோவை நாங்க தான், எங்களுக்கும் டிஎம்கே தான் போட்டின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா ஒரு வாரம் தான் இருக்கு இன்னும் தேர்தல் பரப்புரை தொடங்க. 16, 17 தேதிகளில் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. அடுத்த வாரத்துக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டமா, உண்மையிலே சட்டம் ஒழுங்கு கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் போடணும் தான், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கிறது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதற்கு மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தல. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சாதிவாரி கணக்கெடுப்பு, விஜய்க்கு எதிரான எஸ்ஓபியை ரத்து பண்ணணும். சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டம் செய்ய வேண்டிய பொது பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுங்கிறது தனி பிரச்சனை. சாதிவாரி கணக்கெடுப்பு, சட்டம் ஒழுங்கு எதுக்கு ரெண்டையும் ஒன்னா போட்டாங்க என்பதா, ரெண்டுலையும் சான்னு வந்திருக்கு, எஸ்ஓபிலையும் சா வந்திருக்கு. வரிசையா போட்டு மூணையும் போட்டு விடு. இந்த பூடம் தெரியாம சாமி ஆடுறதுன்னு எங்க ஊரை சொல்லுவாங்க. எதுக்குடா இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க, எதுக்குடா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டு பேசியிருக்காங்க. ஏன்னா ஒரு வாரமா தாவேகா தலைவர் விஜயினுடைய குடும்ப விவகாரம், இந்த சிபிஐ விசாரணை, அப்புறம் ஒரு பக்கம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா போது ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு, நெகட்டிவா இருக்கு. கட்சிக்காரெல்லாம் தொய்வு மண்ணில் இருக்கான். இப்போ அவனை உற்சாகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், எதையாவது பேசி விடுவோம் என்பதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் போட்டிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் திரு ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு. முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்புனா என்னன்னு ஆதவ் அர்ஜுனாக்கு தெரியல. சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய வரலாறு தெரியல, இடஒதுக்கீட்டுடைய வரலாறு தெரியல, வகுப்புவாதி பிரதித்துடைய எந்த உண்மையான வரலாறையும் தெரியாம இல்ல திட்டமிட்டு மறைத்து ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. அதுல சொல்றாரு, அண்ணா பெரியார் இவங்கெல்லாம் போராடித்தான் நமக்கான வகுப்புவாதி பிரதித்துவ உரிமை, இடஒதுக்கீடு உரிமை கிடைச்சுங்கிறாரு. ஆனால் பெரியார் அவர்கள் உருவாக்கக்கூடிய போராட்டம் மூலமாக அரசு, ஒன்றிய அரசு செவிசாய்த்து அன்றைக்கு முதலில் திருத்தத்தை உருவாக்கிய மண் நம்மளுடைய தமிழ்நாடு. நம்மளுடைய பெரியார் அவர்களுடைய போராட்டம், அண்ணாதிரவர்களுடைய போராட்டம். தமிழ்நாட்டினுடைய வகுப்புவாதி பிரதித்துடைய தந்தை யாருன்னு தெரியுமா? திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே. நான் பெரிய அரசியல் படிச்சிருக்கிறேன், 14 வயசுல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறேன், 14 வயசுல இருந்து அரசியல் பேசுறேன்னு சொல்றீங்கல்ல, வாய்ஸ் ஆஃப் காமன் இயக்கம் வச்சிருக்கீங்கல்ல, தமிழ்நாட்டினுடைய வகுப்புவாரி பிரதித்துவத்துடைய இடஒதுக்கீட்டுடைய தந்தை முத்தையா முதலியார். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆர்ப்பாட்டம் போட்டு முத்தையா முதலியாரை பத்தி ஒரு வார்த்தை பேசல? அந்த முத்தையா முதலியார் அமைச்சராக இருந்தது சுப்பாராயனுடைய அமைச்சரவை. அந்த வெள்ளக்காரங்காலத்துல அந்த சுப்பாராயன் தான் வகுப்புவாதி பிரதித்துவம் வருவதற்கான காரணமாக இருந்தவர், அவருடைய அமைச்சரவை தான். அந்த சுப்பாராயன் பெயரை சொல்லல. அதற்கு பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு காமராஜர் முதலமைச்சராகும் போதுதான் முதலாக சட்டப்பூர்வமாக வகுப்பாதி பிரதித்துவம் அங்கீகரிக்கப்படுது. வகுப்பாதி பிரதித்துவடைய மூலவர் என்று அழைக்கப்படுபவர் கர்ம வீரர், பெருந்தலைவர், கிங் மேக்கர் காமராஜர். காமராஜர் பேரை உங்களுடைய கொள்கை தலைவர் நீங்க ஏத்துருக்கீங்க. காமராஜரை புறக்கணித்து, சுப்பராயனை புறக்கணித்து, வகுப்பாதி பிரதித்துவடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற முத்தையா முதலியாரை புறக்கணித்து,
பெரியார் போராடினார். பெரியார் போராடல, பெரியாரும் போராடினார். பெரியார் மட்டும் போராடல. அண்ணா அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா தலைவர்களும் போராடினாங்க, கருத்து தெரிவிச்சாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா யார் கொண்டு வந்தது, யார் ஆட்சி நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஆணைமுத்து என்ற ஒரு பெருந்தலைவன் இந்தியா முழுமைக்கும் அழிந்து இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய அளவில் பண்ணி செஞ்சார். சாதிவாரி கணக்கெடுப்பை இன்னைக்கு எடுக்கணும்னு சொல்வதற்கு மூலமாக இருப்பவர் ஆணைமுத்து அவர்கள். பெரியாரிஸ்ட்னு சொல்றீங்க, பெரியாருடைய வழித்தோன்னு சொல்றீங்க. அவரும் பெரியாரிஸ்ட் தான், ஆணைமுத்து பெரியாரிஸ்ட் தான். அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு வேணும், ஏன் எடுக்கப்படணும், அதுக்கு பீகார்ல எடுத்திருக்காங்க, தெலுங்கானா எடுத்திருக்காங்க, ஆந்திரா எடுத்திருக்காங்க, நாமளும் எடுக்கணும், அல்ல மாற்றுக்கிறதே இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு. தமிழ்நாட்டினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படாதனால் தமிழர் அல்லாத பிறமொழியாளர்கள், தமிழர் அல்லாத மற்றவர்கள் தமிழ்நாட்டில் அதிகார வர்க்கத்திலையும் ஆளுங்கட்சியாகவும் கோல வச்சுறாங்க. சொல்லப்போனா சட்டமன்ற அமைச்சரவையில் அதிகார வர்க்கத்தில் தமிழருடைய உரிமை திட்டமிட்டு பறிக்கப்பட்டிருக்குது. அது எல்லா சமூகத்திலையும், எஸ்சியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எல்லாத்திலையும் பறிக்கப்பட்டிருக்கு என்பதை மிக தெளிவாக 5 இடங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பும் குடிவாரி கணக்கெடுப்பு சீமானவர்கள் மிகப்பெரிய முன்னெடுத்துட்டு இருக்காரு. ராமதாஸ் முன்னெடுத்துட்டு இருக்காரு. நீங்க இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து இவங்க தான் இப்பதான் முதல்ல சொல்றாங்களா. அந்த அடிப்பு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு வாயில வரல. சாதிவாரி கணப்பெடுப்பான், கணப்பெடுப்பு இல்லையா, அது கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு மக்களாகிய நாம் அனைவரும் நன்கு அறிந்தது ஒன்று. சாதிவாரி கணக்குப்படுத்தி பத்தி பேசணும், சாதிவாரி கணக்குப்படுத்தி பத்தி பேசணும். இன்னும் நிறைய பேத்துக்கு அது புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த வார்த்தையே வாயில வரல. இவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறாரா, அதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா. அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படணும்னா உங்க கட்சியினுடைய ஒரு வாரம் தேர்தல் வரப்போது, தேர்தல் அறிக்கையில் கொடுக்கலாம்ல. அப்ப இந்த ஆர்ப்பாட்டம் இதுக்கானது இல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, இது குறித்து என்னோட வாதம் செய்ய உதயநிதி தயாரா, ஸ்டாலின் தயாரா? யாரு ஆதவர்ஜன கேட்கிறாரு. 2022 வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுகவுக்கு தேர்தல் பார்த்து இந்த ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறான்னு சொல்லி ஐபேக் டீமோட இணைஞ்சு திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்த ஆதவர்ஜனா சொல்றாரு என்னோட வாதம் பண்ண தரான்னு. ஊரே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க உங்க கட்சியோட தலைவரை ஒரே ஒரு டெபேட்டுக்கு வாங்க, ஒரே ஒரு நேர்காணல் கொடுங்க. புதிய தலைமுறையா இருக்கட்டும், நியூஸ் 24/7 இருக்கட்டும், நியூஸ் 7 இருக்கட்டும், தி டிபேட்டா இருக்கட்டும், எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஒரே ஒண்ணுங்க, ஒரு 10 மினிட்ஸ்ங்க. நீங்க உங்க விஜய் பேட்டி கொடுத்துருங்க. பத்திரிகையாளரை பார்த்தா பயந்து ஓடிக்கிட்டு இருக்காப்ல. ஊருக்குள்ள எல்லா யூடியூப் சேனலும் விஜய் எப்ப பேசுவார்னு காத்திருக்கு. எல்லா நெறியாளர்களும் எல்லா ஊடகவியலாளர்களும் விஜய்கிட்ட பேட்டி கேட்க தயாரா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பேட்டி கொடுக்க வக்கற்ற, தெம்பற்ற, திராணியற்ற, துணிச்சலற்ற ஊடகத்தை பார்த்தா பயந்து ஓடுகிற கோலைய தலைவனா வச்சுக்கிட்டு முதலமைச்சர் வருவாரா, துணை முதலமைச்சர் வருவாரா? நானே கூப்பிட்டேன் சாட்டையில் ஒரு பேட்டிங்க. நான் தாவேக்கோட கொள்கை என்னன்னு, தாவேக்கோட கொள்கை என்ன, அந்த கொள்கையை கட்ட இதுவரைக்கும் பரிச்சு 1.5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். தாவேக்கோட கொள்கை என்னன்னு. நான் கொள்கை என்னங்கிறத நேரடியாக ஒரு முதலமைச்சர் தான் பேசுவார், நேரடியாக துணை முதலமைச்சர் தான் பேசுவார். ஏன் மற்றவங்கள்ட்ட பேச முடியாது? ஒரு நெறியாள்கிட்ட கூட்டு பேசுங்க, ஒரு பிரஸ் மீட் வைங்க. உங்க கட்சி தலைவர் இருக்கார விஜய், அவரை பேச வைங்க. கட்சி தலைவர் விஜய் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு. தமிழ்நாட்டுடைய எந்த ஊடகவியலாளரும், ஏன் ரெட்பிக்ஸ் பெலிக்ஸ் ஹெரால்டு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஊடகவியலாளர் தான். இன்னைக்கு தாவேக்கால போய் சேர்ந்திருக்காரு, மிகப்பெரிய ஊடகவியலாளர் தான். அவரு கிட்டத்தட்ட 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் பார்வையாளர்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனல் ரெட்பிக்ஸ் வச்சிருக்காரு. 2001-2 காலகட்டம் யூடியூப்லாம் வந்த காலகட்டத்திலிருந்து, ஆரம்ப காலத்திலிருந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் மகள் எடுத்து நடத்துறாங்க. அந்த சேனல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, உங்க கட்சிக்காரர் தானே, உங்களுடைய தேசிய ஊடக பிரிவினுடைய பொறுப்பாளர் தானே, அவர் சேனல்ல உட்காந்து பேசலாம்ல. ராஜ்மோகன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி உங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஆரம்ப காலத்தில் ராஜ்மோகன் ரிப்போர்ட்னு சொல்லி எல்லா சமூக பிரச்சனையும் குரல் கொடுத்தவர் தான். அவருடைய சேனலில் உட்காந்து ராஜ்மோகனும் விஜயும் பேசலாமே. நீங்க உதயநிதி ஸ்டாலின் கூட பேசுறதுக்கு முன்னாடி, துணை முதலமைச்சர் கூட ஸ்டாலினோட பேசுறதுக்கு முன்னாடி, முதலமைச்சரோட ஏன் உங்க சேனலில் உட்காந்து உங்க தலைவரை பிரஸ் மீட் கொடுத்து சொல்லுங்க. இந்தியாவிலேயே ஒரு காட்சி ஊடகத்தை அச்சு ஊடகமா மாத்தினது யாருன்னா விஜய் தான். NTTVங்கிற காட்சி ஊடகத்தை அச்சு ஊடகமா மாத்தி அவர் என்ன பேட்டி எடுத்தாருங்கிறத, பேட்டி எடுத்தவர்கள் இன்னொருத்தங்கிட்ட பேட்டி கொடுத்து, பேட்டி கொடுத்தவர் என்ன சொன்னாருங்கிறத பேட்டி எடுத்தவர்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் தான் கலைஞர்,
ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள்லாம் என்னுடைய ரோல் மாடல் அப்படிங்கிற அந்த புனிதமான வார்த்தையை, அந்த அந்த பவள முத்துக்களை, அந்த வார்த்தை முத்துக்களை விஜய் அவர்கள் உதிர்த்ததாக கேள்விப்பட்டோம். அப்படி என்டிடிவி கூட ஒரு பேட்டி கொடுக்க வக்கற்ற நீங்க, நான் அவர் கூட வரட்டுமா, இவங்க கூட வரட்டுமா, என்னைய இந்த உள்ளூர் பிரசிடண்ட், நான் இங்கெல்லாம் பேச மாட்டேன், நான் அமெரிக்கா பிரசிடண்ட் கூட தான் பேசணும்னு எப்படி இருக்கும்? உள்ளூர்ல கூட பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் அமெரிக்காவோட பிரசிடண்ட் கூட தான் நான் பேசுவேன், நான் இந்த கவுன்சிலர், மேயர், சேர்மன் கூட நான் பேச மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கு உங்களுடைய வாதம். கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, வரக்கூடிய இந்த நாஞ்சில் சம்பத்து, ராஜ்மோகன், லைலா மணி, நிறைய பேர் இருக்காங்க பேச்சாளர்கள், யாருக்குமே கட்சி கொள்கை தெரியல. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுதான் எங்க கொள்கைன்றாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்பது திருக்குறள். உங்க கட்சியின் கொள்கை என்ன? இப்ப நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்குன்னு சொல்லுது நாம் தமிழ் கட்சி, எல்லா மேடலையும் சொல்றாங்க. இதுதான் நாம் தமிழ் கட்சியின் கொள்கையா? நாம் தமிழ் கட்சியின் கொள்கை என்பது தமிழ் தேசியம். திருக்குறளை வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக இந்த திருக்குறளை, நீர் மேலாண்மைக்கு இந்த திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும், இதுதான் எங்களுடைய கொள்கை. இது ஒரு வழிகாட்டு நெறிமுறைன்னு சொல்லலாம். அதாவது இந்த வழியில முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நல்ல மக்களுடைய ஆட்சி சிறை மக்களை கொண்டாடுவாங்க. வையத்துள் வாழ்வாங்க வாழ்வோர் வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும். இது ஒரு கொள்கையா? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு, இது எங்க கொள்கைங்க. திரைத்துணை வன்றி செய்யணும், அதை பணத்துணையாக உள்ள பயன்பெறுவர், இது எங்க கொள்கைங்க. எப்பொருள் யார் யார் வாய்ப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, இது எங்க கொள்கை அப்படின்னு சொல்ல முடியுமா? எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் இது இழுக்கு, இது ஒரு கொள்கைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னங்க இது? திருக்குறள் வாழ்வியல், அது ஒரு நெறிமுறை, அது ஒரு உலக பொதுமுறை, அது ஒரு வழிகாட்டுதை. வாழ்க்கையில எப்படி நடக்கணும், எப்படி நண்பனை பார்க்கணும், எப்படி அரசனை பார்க்கணும், எப்படி ஒரு காதலன் இருக்கணும், எப்படி ஒரு காதலி இருக்கணும், எப்படி ஒரு மனைவி இருக்கணும், எப்படி ஒரு கணவன் இருக்கணும், எப்படி ஒரு நாட்டினுடைய மன்னன் செயல்படணும், ஏற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுங்கிறான். படைகுடி கூழ் அமைச்சு நட்புறன் ஆறுமுறையான அரசுள் ஏறுங்கிறான். இப்படி வகுத்திருக்கிறாரு. ஒரு வாழ்க்கைக்கான ஒரு படைக்கான எல்லா தத்துவங்களையும் சொல்லி இருக்குது. அதை கொள்கையா வச்சிருக்கின்றான். அது வல்ல கொள்கை. நாம் தமிழ் கட்சினா தமிழ் தேசியம், திமுக திராவிட கொள்கை, பிஜேபி இந்துத்துவா, கம்யூனிசம்னா பொதுவுடைமை கோட்பாடு, அதே போல மக்கள் நீதி மையம்னா சென்டரிசம், மையம், இப்படி ஒரு கோட்பாடு. அப்படி தாவேக்காவோட கொள்கை என்னன்னு கேட்டா இதுவரைக்கும் பதில் இல்லை. திராவிடமா, தமிழ் தேசியமா, பொதுவுடைமையா, சென்டரிசமா, இந்துத்துவாவா, இல்ல இந்திய தேசிய கோட்பாடா, எதுவுமே இல்லை. இல்ல இதெல்லாம் கலந்தா, இல்ல திராவிடத்தையும் தமிழ் தேசியம் இந்த மண்ணினுடைய இரு கண்களாக மக்கள் பாக்குறாங்க. மக்கள் எல்லாம் பார்க்கல, நீ பாக்குறியா? அதனால நீ அந்த பக்கம் நெல் இந்த பக்கம் நெல் நடுவில் வந்தா லாரி அடிபட்டு சாவன்னு சொல்லி சீமான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, மக்கள் பார்க்கல, நீ எப்படி பாக்குறியான்னு. கொள்கையே என்னன்னு தெரியாம, கல்வி கொள்கை என்னன்னு தெரியாது, இருமொழி கொள்கைன்றாப்ல. அதுதான் திமுக வச்சிருக்கு. அதுல இருந்து என்ன நீங்க மாறுபடுறீங்க? திராவிட கோட்பாட்டுல இருந்து எதுல மாறுபடுறீங்க? பொருளாதார கொள்கை என்ன? உலக மைய, தனியார் மைய, தாராள மைய கொள்கையா, இல்ல தற்சார்பு பொருளாதார கொள்கையா, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையா, இல்ல சிப்காட் போன்ற தொழிற்சாலையா? இதெல்லாம் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு இன்னும் பல கேள்விகள் இருக்கு. அது எதற்குமே பதில் சொல்ல வக்கற்ற கூட்டம் ஊடக புறக்கணிப்பு செஞ்சிருக்கு. யாரும் ஒரு ஆளுங்கட்சியா வர போறாங்களாம், 35 விழுக்காடாம். இவங்க வந்த உடனே எஃப்ஐஆரை கேன்சல் டெலீட் பண்ணிடுவாங்களாம். எனக்கு எஃப்ஐஆரை டெலீட் பண்ற ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லை. நேற்று ஆதவர்ஜனா சொல்றாப்புல, இந்த மாதிரி நீங்க வழக்கு போட்டுலாம் போட்டுக்கோங்க, இன்னொரு 2 மாசம் தான், 60 நாள் தான், அப்புறம் அந்த காவல்துறை நம்ம காவல்துறையா மாறிடும், அப்புறம் எஃப்ஐஆர் டெலீட் பண்ணிக்கலாம். எவ்வளவு திமிரு, எவ்வளவு அகங்காரம்! ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலர் கூட இந்த வார்த்தையை பதிவு பண்ண மாட்டாங்க. நாங்க வந்த எஃப்ஐஆரை டெலீட் பண்ணுவோம்னு. இப்படியே 11 மணிக்கு ஆத்துக்குள்ள போங்க, 11 மணிக்கு தளபதி கையெழுத்து போடுவாரு, 11 ஆத்துக்குள்ள போய் இறங்குங்க, யாராவது அதிகாரி தடுத்தா ஏன்ட்ட சொல்லுங்க, அந்த அதிகாரி இருக்க மாட்டான்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதற்கும், நாங்க ஆட்சிக்கு வந்தா எஃப்ஐஆர் டெலீட் பண்ணிடுவோம்னு நீங்க சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது அகந்தை, ஒரு ஆதிக்கம் அப்படின்னா ஆதவர்ஜனா பேசுறதுக்கு என்ன பேரு? டெலீட் பண்ற, அதாவது 11 மணிக்கு ஸ்டாலின் கையெழுத்து போடாரு, 11 ஆத்துக்குள்ள இறங்குங்க, யாராவது அதிகாரி தடுத்தா அவன் இங்க இருக்க மாட்டான், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். அது கூட வாய்ப்பு இருக்கு, டிரான்ஸ்ஃபர் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா எஃப்ஐஆர் டெலீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம், இல்லைன்னா பாவம் மாவட்ட செயலர் மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. எஃப்ஐஆர் டெலீட் பண்றது என்ன? இந்த ஆதவர்ஜனா
நேபாள் சம்பந்தமா ஒரு ட்வீட் போட்டீங்களே, கரூர் விவகாரம் தொடர்பாக ஒரு ட்வீட் போடும்போது நேபாள் இளைஞர்கள் போல தமிழ்நாட்டின் ஜென்சி கிட்ஸ் வந்து புரட்சித்தியை ஒரு ட்வீட் போட்டு டெலிட் பண்ணீங்களே, எஃப்ஐஆர் டெலிட் பண்றது ஆதவர்ஜனோட ட்வீட்டை டெலிட் பண்ற மாதிரி நினைச்சிட்டீங்களா? நீங்க வேணா ட்வீட்டை டெலிட் போட்டு டெலிட் பண்ணலாம், எஃப்ஐஆர் டெலிட் பண்ண முடியாது. எஃப்ஐஆர் போட்டா அரசாணை வெளியிட்டு மொத்தமாக இந்த வழக்குகளை திரும்ப பெறுகிறோம், இது அரசு போட்ட வழக்குன்னு திரும்ப பெறலாம் ஒரு வாய்ப்பு, இல்லைன்னா பிணை வாங்கலாம், இல்ல நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் மூலமாக அந்த வழக்குல இருந்து விடுதலை ஆகலாம், இல்ல நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்கை போட்டு தப்புன்னு சொல்லி வழக்கை ரத்து பண்ண வைக்கலாம். இதான் வாய்ப்பு. எஃப்ஐஆர் டெலிட் பண்ணி விட்டுருவோம் அப்படிலாம் என்னது, ஆன்லைன்ல டெலிட் பண்றதா? எந்த அடிப்படையுமே இல்லாம ஒருத்தன் மேடையில பேசுறான், கீழே உட்காந்து 10 பேர் கை தட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, இதுவரைக்கும் திரைத்துறையில ரஜினி பேரை பயன்படுத்தி தான் விஜய் வளர்ந்தார். அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா, உங்க தளபதி நான் காணா பாட்டு பாட வந்தேன், நான் பாபா மாதிரி இவனும் ஒரு ஸ்டைல் வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லி படத்துல பேச வைக்கிறது, சூப்பர் ஸ்டார் தம்பிங்கிறது. எல்லா படத்துலையுமே ரஜினி மேடையில் பார்க்கும்போது தலைவருடைய ரசிகர்னு சொல்றது அப்படி உருவாயிட்டு, சமீபத்தில் இவர் வந்து நான் பெரிய ஆளுன்னு நினைக்க ஆரம்பிச்ச பிறகு நேரடியா ரஜினிகாந்த் அவர்களை தாக்க ஆரம்பிச்சார். ரஜினிகாந்த் அவர்களை தாக்க ஆரம்பிச்சு இந்த ரஜினிகாந்த் அவர்களை காக்கா கழுகுன்னு கதை சொன்ன பிறகு இவர் அதுக்கு ஒரு குட்டி கதையை சொல்ல, ரஜினிகாந்த் போலவே குட்டி சொல்லியை சொல்லி அப்படி ஒவ்வொரு மேடையிலும் அசிங்கப்பட்டாரு. இப்போ அரசு கட்சி தொடங்க பிறகு ரஜினிகாந்த் அவர்களை பேரை சொல்ல முடியாம எம்ஜிஆர் தான் என் ரோல் மாடலு, வாத்தியார் தான் என் ரோல் மாடலு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. திரைத்துறையில எல்லா இடங்களிலும் ரஜினிகாந்தோடைய பேரை பயன்படுத்தி வளர்ந்தவர், ரஜினிகாந்த் டயலாக்க பேசி தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன்னு சொன்னவர், ரஜினிகாந்தை போல நடிக்கணும்னு வந்தவர், ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு போட்டவொடனே இவர் இளைய தளபதி தனக்கு தானே ஒரு படத்தை போட்டுட்டு வந்தவர், இப்போ தன்னுடைய ரஜினிகாந்த் வெறுப்பை காட்டுவதற்காக ஆதவர்ஜுனா மூலியமாக ரஜினிகாந்த் வெறுப்பை காட்டியிருக்காரு. ஆதவர்ஜுனா சொல்றாப்புல, எம்ஜிஆருக்கு பிறகு விஜய்க்கு தான் வந்து அதிகமான மக்கள் கூட்டம் இருக்கு, இடையில ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் வந்து அரசியல் தொடங்கலான்னு ஆசைப்பட்டாரு, திமுக குடும்பம் அவரை தடுத்துருச்சுன்னு சொல்லி தடுத்துருச்சு, ஆனா நம்ம தளபதியை தடுக்க முடியல, ஏன்னா தளபதி மன வலிமை கொண்டவர், அதாவது ரஜினிகாந்த் வந்து மன வலிமை இல்லாதவர், விஜய் மன வலிமை கொண்டவர், எந்த திமுக எதிர்த்துச்சோ அந்த திமுகவுடைய படத்துல ரெஜ்ஜேந்திர போயிட்டு ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்காரு. இதை தொடர்ச்சியா சொல்றாங்க. மாதிரி கமலஹாசன் திமுக எதிர்த்தாரு, கமல் வந்து ரெஜ்ஜேந்த் மூவி நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் இன்னைக்கு ரெட்ஜேந்துடைய படத்தில் நடிக்கிறாரு. குருவி படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருப்பா? குருவி படத்தோட தயாரிப்பாளர் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே ரெட்ஜேந்தோட படத்தை நடிச்சவர் இவர். ரஜினிகாந்த் அவர்கள் 1996 ஜெயலலிதா அவர்கள், எந்த ஜெயலலிதா, மிகப்பெரிய பெண்ணியவாதியாக, ஒரு இரும்பு பெண்மணியாக, அயன் லேடியாக, காலையில மந்திரி சாயந்தரம் எந்திரி என்று எவனா இருந்தாலும் தூக்கி வீசக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் குனிய விட்ட, கார் டயரை ஹெலிகாப்டரை வந்து கும்பிட விட்ட ஜெயலலிதா அவர்கள் உச்சத்துல பீக்ல இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் இன்னொரு முறை இந்த நாட்டை ஆண்டால் இந்த நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அதற்கு பிறகு எத்தனையோ படங்கள் பிரச்சனை வந்திருக்கு, பாபா படத்திலிருந்து பல்வேறு படங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. எப்போது அவர் எந்த முதலமைச்சரையும் போய் கையை கட்டி நிக்கலையே, உண்மையிலே கட்சோட இருந்தார். ஆனா ஒரு படத்துடைய பிரச்சனை வந்து கையை கட்டி போய் நின்று அணிலா மாறினது நீங்களா ரஜினிகாந்தா? மன வலிமை உங்களுக்கு இருந்துச்சா ரஜினிகாந்துக்கு இருந்துச்சா? ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையிலே அரசியலுக்கு வராமலுக்கு போனது காரணம் என்ன தெரியுமில்ல? நாம் தமிழர் கட்சி தான். வெளிப்படையா சொல்ல போனா இவங்க சொல்றாங்க, நீங்க ரஜினிகாந்துக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்றீங்க, அன்னைக்கு ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணிருக்கீங்க. ஆமா, விமர்சனம் பண்ணோம், யார் மறுத்தா? நேற்றுலாம் என்னுடைய ட்வீட் எடுத்து போட்டு பாருங்க ரஜினிகாந்த் சாட்டை திருமணம் எப்படி பேசிக்காரு, யார் மறுத்தா? இப்போ என் பேச்செல்லாம் அப்படித்தான் இருக்கு. என்னமோ நான் ரஜினிகாந்தை பத்தி ரகசியமாக என் வீட்டுக்குள்ளேயோ இல்லை யாருக்கிட்டையோ பேசுனதை வந்து ஒட்டுக்கட்டி எடுத்துக்கொண்டு போட்ட மாதிரி, அது எல்லாமே நான் பேசுனது தானே, நான் மறுக்கவே இல்லையே. ரஜினிகாந்தோடைய அரசியலை ஏன் எதிர்த்தோம்? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். இன்னைக்கும் அந்த கோட்பாட்டில் நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதை தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு 70 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவருடைய உடலும் போய் அவருடைய ரசிகர்களும் ஏமாந்து அது மிகப்பெரிய தவறாக போய் முடிஞ்சிரும் என்ற அடிப்படையில் அவர் எதிர்த்தோம். தமிழ்நாட்டை தமிழர் ஆள என்கிற கோட்பாட்டின் அடிப்படையிலையும் எதிர்த்தோம். ஆன்மீக அரசியல் வந்தாரு, மிக தெளிந்த ஒரு கொள்கை கோட்பாடு இல்லை அப்படிங்கிற அடிப்படையிலையும் எதிர்த்தோம். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அறிக்கை போட்டு லீலா பேலஸ்ல ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு.
அந்த பிரஸ் மீட்ல மிக தெளிவா சொல்றாரு, எனக்கு இப்ப 68 வயசு, இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிச்சிக்கலாம்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் வயசு இல்லை. அது இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மூவ்மெண்ட் இல்ல, ஒரு புரட்சி இல்ல, ஒரு எழுச்சி மக்கள்கிட்ட இல்ல. அந்த எழுச்சி புரட்சி அந்த மூவ்மெண்ட் உருவாகணும். அது வரைக்கும் நீங்க நான் மாத்திடுவேன்னு சொல்றது என்பது மீன் குழம்பு வச்ச பாத்திரத்துல கழுவாம சக்கரை பொங்கல் வச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இங்க மாறி மாறி எந்த மாற்றத்தையும் உருவாக்கம் பண்றது. அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், இதான் சீமானுடைய வார்த்தை. அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் வரணும். வெறும் ஆள் மாற்றம் வரக்கூடாது, வெறும் ஆட்சி மாற்றம் வரக்கூடாது, வெறும் கட்சி மாற்றம் வரக்கூடாது. அடிப்படை மாறணும். சிஸ்டம் சரியில்லைன்னாரு, இந்த வார்த்தையை பதிவு. இதான் சீமான் அவர்கள் அமைப்பு சரியில்லை, மொத்த சிஸ்டம் இங்க தப்பா இருக்கு. இங்க விஏஓ தொடங்கி தலைமைச் செயலர் வரைக்கும் லஞ்சம், இது கொடுத்தாதான் நான் வேலை செய்வேங்கிற முறை இருக்கு. எல்லா இடத்துலையும் கரப்ஷன், 20% 30%. கான்ட்ராக்ட் போடணுமா, கான்ட்ராக்டர் ஒரு இன்ஜினியருக்கு 30% கமிஷன் கொடுத்தா தான் கான்ட்ராக்ட் கிடைக்கும். அப்ப எல்லாமே மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. மொத்தமா மாத்தணும், அமைப்பை மாத்தணும், அடிப்படையை மாத்தணும். அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றங்கிற வார்த்தை சீமான் பேசியதையே ரஜினிகாந்த் அவர்கள் மேற்கோள் காட்டி லீலா பேலஸ்ல 2020 பேசினாரு. அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சி ரஜினிகாந்த் அவர்கள் விமர்சனம் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிறோம். நான் பேசினதை, நான் ட்வீட் போட்டதை எடுத்து எனக்கே போடுறாங்க, நீ இப்படி பேசிருக்க. நான் தான் பேசியிருக்கேன், இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ரஜினிகாந்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம், இன்னும் இறங்கி விமர்சனம் பண்ணியிருக்கோம். அதுக்கான சீமானவர்கள் என்னை கண்டிச்சிருக்காரு, பல இடங்களை தண்டிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் நான் தமிழ் தான் நீக்கப்பட்டேன். நான் ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டில் பேசியிருக்கிறேன், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன பிறகு அவர் குறைந்தபட்சம் ஒரு நேர்மையோடு என்ன சொன்னாரு, என் ரசிகர்களை நான் பலி கொடுக்க விரும்பல. நான் கட்சி தொடங்கிட்டேன்னு சொல்லுங்க, என் ரசிகர்லாம் வருவான், தாலியை வைப்பான், நகையை வைப்பான், தாலியை விற்று நகையை விற்று அவன் வேலை செய்வான், நான் அவனுக்கு எதுவும் செய்ய முடியாது, 10% 15% வாங்கி நான் யாரையும் ஏமாத்த விரும்பினாரு. அதுதான்டா கட்சு, அதுதான் உண்மையிலே மன வலிமை. நான் துணிச்சலோடு என் ரசிகர்களை பலி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ரஜினிகாந்துக்கு மன வலிமை இருந்துச்சா? இல்ல. எத்தனை பேர் செத்தாலும் நான் முதலமைச்சராகனு சொல்ற விஜய்க்கு மன வலிமை இருக்கா? மன வலிமைன்னு விஜய்க்கு ஒன்று இருந்திருந்தா, கட்ஸ்ன்னு ஒன்று இருந்திருந்தா கரூர்ல 41 பேரை சாக கொடுத்துட்டு ஓடி போயிருப்பாரா? இன்றைக்கு போன வாரம் தஞ்சாவூர்ல விஜயை பார்க்க திருச்சி கீழே கல்கொண்டார் கோட்டையை சார்ந்த ஒரு பால் வியாபாரியுடைய பையன் தஞ்சாவூர் காமாட்சி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். இது வரைக்கும் தாவேகா சார்பா வெறும் 10,000 ரூபாய் மாவட்ட செயலர் விஜய் சரவணன் கொடுத்திருக்காரு. அதை தாண்டி ஒத்த பைசா கொடுக்கல. விஜயினுடைய கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் ஒருத்தம் கூட எட்டி பார்க்கல. இப்போ வரைக்கும் அந்த பையன் கோமால இருக்கிறான். இதுதான் நீ மன வலிமையோடு கட்சிக்காரன் அணுகிறதா? இதான் கட்ஸோடு அணுகிறதா? எது கட்ஸு? ஜெயலலிதாவை எதிர்த்து பேசிய ரஜினிகாந்துக்கு இருந்தது கட்சா, இல்ல ஜெயலலிதா போய் கையை கட்டி இருந்தது உங்களுக்கு இருந்தது கட்சா? துணிச்சலா அஜித் அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடைய பாசலுக்கு பாடல எந்திரிச்சு கைத்துட்டார். ஐயா, எங்களை ரொம்ப இது பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, உங்க ஆளுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி நடிகர் அஜித்குமார் அவர்கள் பேசும்போது துணிச்சலா கலைஞர் கருணாநிதி ரஜினிகாந்த் அஜித்குமார் பேச சரின்னு சொல்லி கைத்தட்டினாரு. அன்னைக்கு கலைஞர் அவர்களை அஜித் எதிர்க்கும் போது ரஜினிகாந்த் கைத்தட்டி அஜித்துடைய கருத்தை வரவேற்றாரு. ஆனா அதே காலகட்டத்தில் விஜய் என்ன பண்ணீங்க? கலைஞர் அவர்களுக்கு உயிரோடு இருக்கும் போதே செலவைக்கணும். எனக்கு தமிழ்ல ரொம்ப பிடிச்ச பேர் கனிமொழி தான், உதயநிதி, இந்த மாதிரி முரசொலி, தயாநிதி, இந்த பேர்கள்லாம் தூய தமிழ் பேர்கள் அப்படின்னு அவங்களுக்கு சோப் போட்டு உட்கார்ந்துருந்தீங்க. நீங்க அவங்களுக்கு சோப் போட்டு உட்கார்ந்துருக்கும் போது ஒரு அஜித்குமாரும் ஒரு ரஜினிகாந்தும் அவர்கள் அந்த நடிகர்களை ஃபோர்ஸ் பண்ணுவதை எதிர்த்து நின்றாங்க. அதுதான் கட்ஸு. கலைஞரும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கைகட்டி நின்றது கட்ஸு கிடையாது. அவங்க ஆளுங்கட்சியாக அதிகாரத்திற்கும் போது அவங்களை எதிர்ப்பதற்கு பேர் தான் கட்ஸு. அதுக்கு பேர் தான் மன வலிமை. ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாத்தணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். என் மீது வழக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 வழக்கு, 3 முறை சிறைவாசம், அதுல ஒரு குண்டர் சட்டம். அந்த வழக்கு எந்த காணொலிக்காக வழக்கு போடப்பட்டுச்சோ அந்த காணொலி இப்போதும் நான் என்னுடைய வலைதளத்தை வச்சிருக்கிறேன். எந்த ட்வீட்டுக்காக வழக்கு போடப்பட்டுச்சோ அந்த ட்வீட்டும் அப்படி இருக்குது. வழக்குக்கு பயந்து ட்வீட்டையோ காணொலியோ டெலிட் செய்யிட்டு ஓடுற கூட்டம். நாங்க அடக்குமுறையை பார்த்துட்டோம். நாம் தமிழர் கட்சியை விட நீங்க அடக்குமுறையை பார்த்துட்டீங்களா? ஆதவர்ஜுனா ஒரு அரை நாள் சிறைக்கு போனார் வைங்க, அப்படி டவுசர்ல போயிடுவான்.
தம்பி இடுமானம் கார்த்திக் மீது குண்டர் சட்டம், நாம் நம்ம கடல் தீபன் மீது குண்டர் சட்டம், என் மீது குண்டர் சட்டம். அது குண்டத்தில் 213 நாள் ஜெயிலு. கட்சியினுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்களே திரையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிக்கல, சிறையிலிருந்து வந்தா கட்சி ஆரம்பிச்சாரு. சினிமாலிருந்து வரல, அவரு ஜெயில இருந்து தான் வந்தாரு. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாசம் ஜெயிலு. பிரபாகரன் என் சொந்த அண்ணன், இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி அன்னையாகலாம், குஜராத்தில் பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், நேரு மாமாவாகலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் எனக்கு அண்ணனாக கூடாதா என்று கேட்டதற்காக எல்டிடி தலைவரை ஆதரித்து விட்டார் என்று சொல்லி தேசிய பாதுகாப்பு சட்டம். கலைஞர் கருணாநிதி விமர்சித்து பேசியிருக்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் 3 முறை தொடர்ச்சியா தேசிய பாதுகாப்பு சட்டம். அப்படி 1 வருஷம் ஜெயிலிருந்து வந்தா கட்சி ஆரம்பிச்சார். அப்படி ஏதாவது தாவேக்காரன் யாராவது ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? மக்களுக்காக போராடி, நாங்க மக்களுக்காக போராடி சிறைக்கு போயிருக்கோம். நான் தக்கலையில் பேசியது கனிமவள கொள்ளை எதிர்த்து. கேரளாவிலையும் மழை இருக்கு, தமிழ்நாட்டிலையும் மழை இருக்கு. கேரளாவில் வெட்டப்படாத மழை தமிழ்நாட்டில் வெட்டப்படுகிறது. விளிங்கம் துறைமுகத்துக்கு, அதானி துறைமுகத்துக்கு இங்கிருந்து இதுக்கு கல்லை வெட்டி கொண்டு போற என்ற கேட்ட கேள்வியில தான் குண்டர் சட்டமே போடப்பட்டுச்சு. பாக்ஸ்கான்ல பெண் ஊழியருக்கு ஆதரவாக பேசியதற்காக அந்த சட்டம் வலுவாக்கப்பட்டு ஜெயிலில் போடப்பட்டாங்க. எல்லா அவரே செந்தில் பாலாஜியுடைய ஆத்துமலு கொள்ளையை கண்டிச்சு பேசியிருக்காங்க. என் மீது வழக்கு, முதல் வழக்கே அந்த வழக்கு தான். திமுக ஆட்சிக்கு வந்து 2021 மே மாசம் 8ஆம் தேதி மேல வழக்கு, ஆட்சிக்கு வந்து மறுநாள் வழக்கு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வழக்கு. அப்படி ஏதாவது நீங்க வழக்கு வாங்கியிருக்கீங்களா? அப்படி ஏதாவது சிறைக்கு போயிருக்கீங்களா? ஒரு சுவரட்டி ஓட்டுறதுக்கு தடை நாம் தமிழ்ச்சி இருந்துச்சு, ஒரு போஸ்டர் ஓட்ட தடை, ஒரு கொடிகட்ட தடை. கூட்டம் போட்டா 6 மணிக்கு கூட்டம்னா 5 மணிக்கு தான் மேடை போட முடியும், அவ்வளவு நெருக்கடி. காங்கிரஸ்ல ஆத்தூர்ல போட்ட மேடையை காங்கிரஸ்காரன் பிரிச்சு போட்டான், அடிச்சு போட்டான். மேடை ஏறி நாம் தமிழ்ச்சி மைக்கு உயர பிடிப்பாங்க, சேர உடைப்பாங்க. எவ்வளவு அடக்குமுறை, எத்தனை வழக்கு ஒரே நாள்ல. சீமான் மீது தமிழ்நாடு 74 வழக்கு பெரியாரை பேசியதற்காக. இது வரைக்கும் 234 வழக்கு. 8 வழிச்சாலை எடுத்து பேசிக்காக வழக்கு. இப்படி பல்வேறு வழக்கில் வாங்கி நிற்கிறோம். அப்படி ஏதாவது தாவேக்கா வழக்கு வாங்கியிருக்கா? நீங்கள் வருமானத்தை மறைச்சுதான் வழக்கு வாங்கியிருப்பீங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதியில் வழக்கு வாங்கியிருப்பீங்க. அது மாதிரி வழக்கு வாங்கியிருப்பீங்க. வேற என்ன வழக்கு வாங்கினீங்க? கரூர் விவகாரத்தில் கூட உண்மையிலே கரூர் காவல்துறை, நான் கரூர்லேயே போய் கண்டிச்சேன். கரூர் காவல்துறை தாவேக்கோட தலைவர் விஜய் மீது ஏன் வழக்கு போடல, ஏன் ஆதவர்ஜனா மீது வழக்கு போடல? இவன் தான் அனுமதி கேட்டது. அவரை பார்க்க அவர் அங்கே வரலன்னா கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லைன்னா நெருக்கடி இல்லை, நெருக்கடி இல்லைன்னா மரணம் இல்லை. அப்போ முதல் குற்றவாளி யார்? விஜய். அந்த முதல் குற்றவாளி விஜய் மீது வழக்கு போடாது யாருடைய தவறு? திமுக அரசு, காவல்துறையின் தவறு. ஆனா இவரு சொல்றாரு, இந்த எஸ்ஓபி போட்டதே எங்களுக்காகத்தான். எஸ்ஓபியை போட்டு மக்களை விஜய்கிட்ட பிரிக்க பாக்குறாங்க, விஜயை ஒடுக்க பாக்குறாங்க. இதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டமே. மக்களை சந்திக்க வக்கில்ல, மக்கள் பிரச்சனையை பேச தெம்பு இல்ல. எங்க தளபதி அங்க போன்னு ஆசைப்படுறாரு, அந்த குற்றவாளியை பார்க்கணும் ஆசைப்படுறாரு. காவல்துறை தூத்துக்குடி மாவட்டம் வேடந்தத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இதை பார்ப்பதற்கு காவல்துறை எப்படி தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? இப்போ நீங்க ஸ்னோனின் வீட்டுக்கு போனீங்க, ஜல்லிக்கட்டுக்கு நின்னாரு, அப்புறம் அனிதா வீட்டுக்கு போனாரு, யாராவது தடுத்தாங்களா? இப்போ கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரி விவகாரத்தில் கரூரில் கள்ளக்குறிச்சிக்கு வந்தார விஜய், யார் தடுத்தாவர? திருப்பூர் அஜித்குமார் வீட்டுக்கு வந்தார, யார் தடுத்தாவர? அப்ப இப்ப மட்டும் எப்படி தடுக்கிறாங்க? யாரும் தடுக்கல. மக்களை பார்ப்பதற்கு தயங்குறான். பார்க்க வந்தா பிரஸ் மீட் வந்துடும், பத்திரிகையாளர் வந்துருவாங்க, யாராவது கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னு பயந்து போய் எஸ்ஓபி இதே எஸ்ஓபி வச்சு தான் நாங்க கூட்டம் போட்டுட்டு இருக்கோம். இதே எஸ்ஓபி வச்சு தான் நாங்க மாநாடு போட்டோம். நாம முழுமையாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணா ஒன்றும் இல்லை. 50,000 பேருக்கு மேல கூடனா 1 மாசத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும்ன்றாங்க. 1 மாசம் முன்னாடி அனுமதி வாங்க வேண்டியதானே? 20 நாள் 25 நாள் அதிகபட்சம். அது சுட்டு சூழல் அனுமதி வாங்கணும், தீயணைப்பு துறை அனுமதி வாங்கணும் வச்சிருக்காங்க. ஒரு வழக்கறிஞர் இருந்தா ஒரு 2 நாள் அது அனுமதி வாங்கிடுவாரு, நல்ல வழக்கறிஞர் இருந்தா. இது எல்லா காலத்திலும் இருக்கு. இந்த நெருக்கடிகள் இருக்குதான் செய்யுது, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதான் செய்யுது. அதை முறையா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா அதை காரணமா காட்டி மக்களை சந்திப்பதற்கு திமுக விஜய்க்கு தடை போடுறதுன்னு சொல்வது அப்பட்டமான பொய், அப்பட்டமான பொய். ஏன் இதே எஸ்ஓபி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குல்ல, அவர் போயிட்டு தான் இருக்காரு. அப்ப நீங்க உங்களுக்கு மட்டும் எப்படி வரல? எடப்பாடி பழனிசாமி திமுகவும் ஒன்னா இருக்காங்களா? அப்போ அதிமுகவும் திமுகவும் ஒன்னா இருக்காங்களா? அதிமுக திமுகவும் கூட்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? புரியலையே. பாஜகவும் திமுகவும் கூட்டா இருக்கா? பாஜக மோடி மாநாடு போடுறாரு, பாஜக கூட்டம் போடுது, என்னங்க அது? அப்ப விஜய் மக்களை சந்திப்பதற்கு தயங்குறாரு, விஜய் பத்திரிகையாளர் சந்திக்க தயங்குறாரு. விஜயனுடைய கையாளாகாத தினத்தை அரசின் மீதும் காவல்துறை மீதும் பழிய போடுறாரு ஆதவர்ஜனா. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆதவர்ஜனா எவ்வளவு பெரிய கல்பிரட் அப்படிங்கிறத தொடர்ச்சியா ஆதவர்ஜனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்த நொடியிலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். டே 1 பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆதவர்ஜனா தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவையாற்றணும், காவிரி உரிமையை பெற்றுத்தரணும், முல்லை பெரியார் உரிமையை பெற்றுத்தரணும், கச்சத்தீவை மீட்டெடுக்கணும், இனம், மொழி,
பண்பாடு, கலாச்சாரம் இதை மீட்க வேண்டும், என் தாய்மொழி செத்து போச்சுங்க அப்படின்னு அரசியலுக்கு வந்தவரா? இல்ல ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்தில் போராடி அதன் மூலமாக அறியப்பட்ட அரசியலுக்கு வந்தவரா? இல்ல மீத்தேன் போராட்ட காலத்தில் போராடி அதன் மூலமாக அரசியலுக்கு வந்தவரா? இல்ல ஹைட்ரோ கார்பன் போராட்ட காலத்தில் போராடி அதன் மூலம் அரசியலுக்கு வந்தவரா? இல்ல ஸ்டெர்லைட், கூடங்குளம் அணுமுலை இந்த போராட்ட காலத்துல இருந்து வெளியே வந்தவரா? என்ன போராட்டத்தில் போராடி இருக்கிற? 2010 இருந்து 2015 ஆண்டுகளில் எத்தனை இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய நாசகார திட்டங்களை எதிர்த்து போராடி அடையாளப்பட முடியாம நிற்கிறான், வாழ்க்கையை துளைச்சுக்கிறான். இன்னைக்கு விவசாயிகளுக்காக எத்தனையோ பேர் போராடுறாங்க, குண்ட சரத்துல உள்ள போறாங்க, அதன் மூலமாக மக்களுக்கு அனுக்கிறாங்க. அப்படி ஏதாவது ஆதரவு பின்னணி இருக்கா? எதுவும் கிடையாது. திமுக தேர்தல்களை பார்த்து திமுக விசிக்காக போய் விசிக்கால போய் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலான்னு பார்த்து அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்டு இப்போ தாவேக்கால தஞ்சம் அடைஞ்சி தான் செல்லும் இடமெல்லாம் தன்னை ஒரு பெரிய தலைவன் போல் காட்டிக்கொள்வார் என்று நான் சொல்லல. ஆதவர்ஜனாவை பற்றி முழுமையாக அறிந்த இன்னைக்கு புதுச்சேரியில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி லட்சிய ஜனநாயக கட்சி என்று கட்சியை தொடங்கி இருக்கிற ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் சொல்றாரு, சார்லஸ் சொல்றாரு, ஆதவர்ஜனா திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுகிறார். திமுக ஒரு முக்கியமான அமைச்சரோடு தொடர்பு இருந்து கொண்டு தாவேக்காவோட எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராம பார்த்து கொள்பவரே ஆதவர்ஜனா தான். எங்க குடும்பத்துக்குள்ள குழப்படியை உருவாக்குனது போல உங்க குடும்பத்திலையும் குழப்படி உருவாக்க அவர் தயங்க மாட்டாரு, ஏன்னா அவருடைய கேரக்டரே அதுதான் என்று சார்லஸ் மார்டின் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, கரூர் விவகாரத்துடைய பின்னணியிலையும் 100 விழுக்காடு ஆதவர்ஜனா இருப்பாரு. இது சிபிஐ விசாரிச்சா தெரியவங்கிறாரு. இது உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு. கரூர் விவகாரத்துக்கு பின்னாடி 100 விழுக்காடு முழுக்க ஆதவர்ஜனா இருப்பாரு. அவருடைய கேரக்டர் அது. தன்னை காட்டிக்கொள்ள எந்த சதித்திட்டத்தையும் அரங்கேற்றுவாருன்னு சொல்லி சார்லஸ் மார்டின் சொல்றாரு. அப்போ அவரை பற்றி முழுமையா தெரிஞ்ச யாரு, ஆதவர்ஜனாவை பற்றி அப்டேட் தெரிஞ்ச, அதாவது எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் பொது வழியில ஒரு பதிவு போறாரு. அவர் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் பதிவு போடுறாரு, நேற்று போறாரு. ஆதவர்ஜனா நம்பாத அவன் பெரிய துரோகின்றாரு. உண்மையிலே விஜயனுடைய ரசிகர்கள் ஏதோ போஸ்டர் ஒட்டி விஜய் படத்துக்கு முதல் காட்சி பார்த்து குருவி படம், சுறா படம் கூட நல்ல படம்னு சொல்லி சத்தியம் பண்ணக்கூடிய ரசிகர்கள் இருக்கான். அவனுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து அவனுடைய பேச்சை விஜய் அவர்கள் கேட்டா கூட சரி, ரசிகன் உண்மையிலே விஜய்க்கு எதிராக செயல்பட மாட்டான், விஜய்க்கு துரோகம் பண்ண மாட்டான். இப்போ புசியானது இருக்காரு, விஜயினுடைய ரசிகர், விஜய்க்கு ஒரு துரோகம் பண்ணுவாரான்னு தெரியும், தப்பா முடிவெடுப்பாரு, ஒன்றும் தெரியாது, அடிப்படை அறிவு கிடையாது, அடிப்படை அரசியல் கிடையாது, ஏன்னா போஸ்டர் ஓட்டுறவர் தெரியாது. ஆனா விஜய்க்கு முதுகுல குத்துவாரா, விஜய்க்கு துரோகம் பண்ணுவாரா, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. விஜய் குடும்பம் இருக்கக்கூடாது, விஜய் அப்பா அம்மா இருக்கக்கூடாது, விஜய் கூட நான் தான் இருக்கணும்னு கூட அவர் நினைக்கலாம். மற்றபடி விஜய்க்கு துரோகம் பண்ண, விஜய் அழிஞ்சு போகணும், விஜய் கட்சி அழியணும்னு நினைக்க வாய்ப்பு இல்லை. அது மாதிரி விஜய்க்கு போஸ்ட் ஓட்டின பழக்கம், அந்த லெப்ட் பாண்டின்னு ஒருத்தன் தேனிக்கு வான்னு சொன்னால, அந்த லெப்ட் பாண்டி கூட விஜய்க்கு துரோகம் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜயர் நேசிச்சு ரசிச்சு விஜய் தான் கடவுள்னு நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் பேச்ச கூட விஜய் கேட்கலாம். ஆனா திமுகவுக்கு வேலை பார்த்து விசிகாவுக்கு வேலை பார்த்து விசிகாவுக்கு 2 அகத்தை உள்ள பார்த்த ஒருத்தன், தனக்கு எம்பி சீட் இல்லைன்னே சபரீசனோடும் தலைமை திமுக குடும்பத்தோடும் முரண்பட்ட ஒருத்தன் விஜய் கட்சியில இணைஞ்சு விஜய் இயக்கிற இடத்துக்கு போறான்னா அவன் துரோகம் பண்ணுவான் என்பதை தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் ஆதவர்ஜனாவை முழுமையாக அறிந்த மார்டின் சொல்றாரு, சார்லஸ் மார்டின் சொல்றாரு. அப்போ ஒரு துரோகி உங்களுக்குள்ளே இருக்கிறான், உங்க கூடவே இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கான். அது நன்றாக நேற்றைய ஆதவர்ஜன பேச்சு நல்லா தெரிஞ்சுச்சு. தாவேக்கால நான் தான் பெரிய ஆளு, என்னை தாண்டி யாரும் இல்லை, தாவேக்காவை என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, விஜய் நான் சொன்னா கேட்பாரு அப்படிங்கிற மனநிலையில தான் ஆதவர்ஜனால் திமிர்த்தனமாக பேசிட்டு இருக்காரு. நம்ம வந்தோடனே எஃப்ஐஆர் டெலிட் பண்ணிடுவோம், ரஜினிகாந்துக்கெல்லாம் கட்ஸ் கிடையாது, நம்ம ஆளுக்கு தான் கட்ஸ் இருக்கு, நம்ம இப்படி பண்ண போறோம் அப்படி பண்ண போறோம். இது எல்லாமே என்னன்னா திமிர், அதிகார திமிர், தான் பெரிய ஆளுன்னு. உண்மையிலே ஒரு வெட்டு ஆதவர்ஜனா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி